ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரின்சிஸ் கே ட்ராமா வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம சைலன்ஸ் கிஸோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் பார்க்குற எபிசோட்ஸ் உங்களுக்கு புரியும். போன எபிசோடோட எண்ட்லேருந்து காட்டுறாங்க, அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்புறம் இந்த பொண்ணு சொல்கிற, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் 7 இயர்ஸ்க்கு முன்னாடி சிரியாவில் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்ல இறந்து போனான் தான். அவன் இறந்து போனது டெரரிஸ்ட் அட்டாக்ல, அது கூட நான் தான் பண்ணேன்னு நீ சொல்ல வரியா? சரி, இத்தனை பேர் இறந்துட்டாங்க, அடுத்தது யாருன்னு நீ நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கப்புறம் சொல்றா, இனிமே இந்த மாதிரி நீ சொல்லாம கொள்ளாம வந்தனா நான் உன் மேல இல்ல உன் கம்பெனி மேல நான் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிதான் ஹீரோவும் போயிடுறான். அங்கேருந்து அடுத்த சீனு காட்டுறாங்க. ஹீரோ வழக்கம் போல ஜாகிங் போயிட்டு அவ தங்கச்சியோட ஏமாத்தின அந்த பாய் ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸ் இருக்கிற கடைக்கு பார்க்க வரான். அங்க பார்த்தா அந்த கடை மூடி இருக்கு. என்னன்னு ஆப்போசிட்ல இருக்க கடைக்காரர்கிட்ட கேட்டா அவங்க காசு வாங்கிட்டு போயிட்டாங்களாட்டிருக்கு, காம்பன்சேஷன் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து கட் பண்ணி ஹீரோயினோட ஆஃபீஸை காட்டுறாங்க. அங்கே இருக்க எல்லாரும் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னா ஹீரோயினும் அந்த இறந்து போன பொண்ணும் கடைசியாக அந்த ரூமில் பேசியிருப்பாங்கல்ல, அதை யாரோ வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை ஹீரோயின் வரும்போது ஹீரோயின் கிட்ட காமிக்கும் போது ஹீரோயின் அதை பற்றி ஒன்றுமே பேசாமல் 11 AM மீட்டிங் இருக்குது, எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு போயிடுறா. இதை பற்றி எதுவுமே கண்டுக்கல. இதே வீடியோவை ஹீரோவும் அந்த ஜூனியர் பையனும் பார்க்குறாங்க. அப்போ இத பத்தி தான் இந்த சீக்ரெட்ன்னு பேசுறாங்களே, இத பத்தி தான் அந்த பொண்ணு சொல்லணும்னு நெனச்சிருக்குமோ அப்படிங்கிற மாரி அந்த ஜூனியர் பையன் சொல்றான். அப்புறம் கட் பண்ணி அந்த ஆக்ஷன் சென்டரோட சேர்மேன் கிட்ட அந்த மேனேஜரும் நம்ம ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. மேனேஜர் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிருக்க வீடியோவ அந்த சேர்மேன்ட்ட காட்டுறா. அதுக்கு பதிலா ஹீரோயின் என்ன காட்டுறான்னா, இந்த இறந்து போன பொண்ணோட சிஸ்டம்ல நெறைய ஃபோட்டோஸ் அண்ட் பிரைவேட் சாட் இந்த மேனேஜரோட பண்ணதெல்லாம் இருக்கு. அத காட்டுறா. மேனேஜருக்கு அப்படியே வேர்த்து போயிடுது. இவங்க 2 பேத்தோட சண்டைய நிறுத்துறதுக்கு சேர்மன் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிறத நிப்பாட்டிட்டு, ஒரு பீஸ் இருக்கு அத கொண்டுட்டு வாங்க. அப்ப இந்த மத்த ரூமர்ஸ் எல்லாம் நின்றும் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, ஹாங்காங் கிறிஸ்டியோட எமில் ஸ்டில்லர் அப்படின்னு சொல்றாங்க அந்த பீஸோட பேரு. இது இப்ப கொரியால இருக்க ஒருத்தர் கிட்ட தான் இருக்கு. அவர் தான் கலெக்டரா இத கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. அத கொண்டுட்டு வரவங்களுக்கு அடுத்த வாரிசு ஆகலாம் அப்படின்னு சொல்றாரு. வெளிய போய் அந்த மேனேஜர் ஓவரா ஹீரோயின் கிட்ட பேசி ஹீரோயினோட அந்த டேப் எல்லாம் போட்டு உடைக்கிறான். ஆனா ஹீரோயின் போயிட்டு அந்த இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறா, அந்த ஃபோட்டோஸ்லாம். இந்த சேர்மன் ஏதோ ரிச்சுவல்ஸ் மாரி பண்ற மாரி காட்டுறாங்க. பிரேயர் பண்ணிட்டு ஒரு ரூம்குள்ள போனா அங்க நெறைய பெயிண்டிங்ஸ் இருக்கு. அங்க இருக்கிற ஒரு பெயிண்டிங் பார்த்துட்டு, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்றாங்க. ஆர்டிஸ்ட்ன்னு ஒரு ஆள சொல்லிட்டு, "உன் பொண்ணு உன்ன மாதிரி கிடையாது. அதனால தான் எனக்கு அவள பிடிச்சிருக்குன்னு" சொல்லிட்டு சைக்கோ மாரி அங்க உட்காந்துட்டு சிரிக்கிறா. அங்கேருந்து கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. எல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த இறந்து போன பொண்ணோட டைம் லைனும், ஹீரோயினோட டைம் லைனும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால அந்த விட்னஸ் கால் பண்ண பொண்ண எப்படியாச்சும் ட்ராக் பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த போலீஸ் போனா அந்த அசிஸ்டன்ட் பையனும் சொல்றாங்க, அதுக்கு அவ நம்ம மடியில விழுந்தாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. பின்ன அங்கிருந்து கட் பண்ணி இந்த போலீஸ் பொண்ணு போயிட்டு ஹீரோ கிட்ட புலம்பி தள்ளுறா. உடனே கண்டுபிடிக்க சொல்றாரு. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னே தெரியலன்ட்டு. அதனால ஹீரோ அந்த பொண்ணு எங்கிருந்து பேசினாலும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனா, அங்க ஒரு ட்ரக் நிக்குது. அந்த ட்ரக்ல டேஷ் கேம் இருக்கிறனால அத வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு பாட்டி கிட்ட அந்த கடையில கேட்குறாங்க. அந்த பாட்டி இந்த பொண்ண மிரட்டி அனுப்பிச்சுடுறாங்க. ஹீரோ எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி பென் டிரைவ்ல அந்த ஃபுட்டேஜ வாங்கி அந்த பொண்ணுகிட்ட குடுக்குறான். இந்த பொண்ணும் போயிட்டு அந்த ஃபுட்டேஜ போட்டு பார்த்துட்டு ஒரு ஒரு கிளிப்பிங்கா போட்டு பார்த்துட்டு இருக்கு. யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஏதோ ஓரளவுக்கு தான் தெரியுதே தவிர ஃபேஸ் கிளியரா தெரியல. அங்கேருந்து கட் பண்ணி ஹீரோயின காட்டுறாங்க. ஹீரோயின் இந்த கொரியால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸ் சொன்னாங்கல்ல, அத பத்தி ஒரு லேடி கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த லேடி எனக்கு ஐடியா இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயினோட வாசல்ல யாரோ ஒயின் பாட்டில் வச்சுட்டு போறாங்க. அது அந்த ஹீரோயினோட ஃபியான்சே ஓப்பன் பண்ணி இந்த ரெஸ்டாரண்டோட லோகோ போட்டிருக்கிறனால ஹீரோயின் வேகமா ஓடி போய் பார்த்தா, அந்த ஆள் அங்கேருந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் செக்யூரிட்டிட்ட கேட்கும்போது, "இல்ல நேம்லாம் எதுவுமே ரெஜிஸ்டர் பண்ணல. நான் என்னன்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கான்டாக்ட் பண்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அதுக்கப்புறம் வழக்கம் போல தான் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான் எல்லாத்தையும். ஹீரோயின் ஒரு பக்கம் ஃபியான்சேவ நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாரி காட்டுறாங்க. அடுத்த சீன்ல
வந்துட்டு ஹீரோ அவங்க ஹையர் அத்தாரிட்டி கிட்ட பேசுறாங்க. இந்த மாரி அந்த பொண்ணுக்கு நாமினியா போட்டு பாலிசி எடுத்த 3 பேரு இறந்து போயிருக்காங்க. இது என்னங்கிறத நான் விசாரிக்கணும். அதனால எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு ஒரு பிசினஸ் கார்ட் குடுங்க. ஜெனரல் இன்சூரன்ஸ்ன்னு லைஃப் இன்சூரன்ஸ்லேருந்து ஜெனரல் இன்சூரன்ஸ்ன்னு மாத்தி குடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த மெசேஜ் வந்து செக்யூரிட்டி அனுப்புறாரு. இவங்க வந்துட்டு அந்த ஏஜென்சிய பத்தி இந்த பொண்ணுகிட்ட நம்ப ஆஃபீஸ்ல என்ன ஏஜென்சி யூஸ் பண்றோம்ன்னு கேட்கும்போது, சேம் ஏஜென்சி தான் யூஸ் பண்றாங்க. அதனால வேகமா போயிட்டு அந்த ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்கறா. "நீ எதுக்கு எனக்கு அனுப்பிச்சு விட்ட இந்த ஒயின? நான் தான் வந்துட்டு இன்னமும் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீ நினைக்கிறியா?" அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒண்ணுமே சொல்லல. "இந்த மாரி அண்ணன் உனக்கு வந்துட்டு அனுப்பி விட சொன்னாரு. அதனால தான் நான் அனுப்பி விட்டேன்" அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப ஹீரோயின் கோச்சுக்கிட்டு போம்போது, அங்க வந்துட்டு இவனோட தங்கச்சி வந்துடுறா. தங்கச்சி வந்துட்டு, "ஏன் நம்ம எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிடலாமே, ஒரு கிளாஸ் ஒயினோடன்னு" சொல்லும்போது தான் இவளுக்கு தெரியுது, அவன் தான் வந்துட்டு அனுப்பி விட்டுருக்கிறா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இவ சொல்றா, "உனக்கு கொஞ்சம் கூட அவன் மேல சந்தேகமே வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு, இவன்கிட்ட அந்த ஃப்ரெண்டுக்காரன்கிட்ட வந்துட்டு அந்த பொண்ணு கேட்கிறா. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்ல நடந்தத ஒண்ணு காட்டுறாங்க. அந்த ஃபியான்சே வந்துட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரன்கிட்ட சொல்றான், "எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, நீ வந்துட்டு இந்த ஒயின் பாட்டில வந்து ஹீரோயினுக்கு குடுத்துரு" அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரன் அப்படிலாம் எதுவும் ஆகாதுன்னு சொல்லும்போது, "நான் ஹீரோயின பத்தி வினோதமா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதனால தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு" அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபியான்சே சொல்றான். இதெல்லாம் நினைச்சு ஹீரோயின் வந்துட்டு அங்க ஸ்டெப்பு கிட்ட நின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாரி காட்டுறாங்க. கட் பண்ணி பார்த்தா, ஹீரோ வந்துட்டு இங்க இன்சூரன்ஸ மேனேஜ் பண்றதுக்காக அக்கவுண்ட் மேனேஜரா வந்திருக்கிறாரு. ஒரு பொண்ணு நான் இவருக்கு வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்றேன்னு கேட்கும்போது, ஹீரோயின் இல்ல நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் லிஃப்ட்ல போய்க்கிட்டு இருக்கும்போது, அவன் ஹீரோ வந்துட்டு கேட்குறான், இந்த மாதிரி அக்கவுண்ட் மேனேஜரெல்லாம் மாத்தணும்னு நினைக்காதீங்கன்னு கேட்கும்போது, "இல்ல நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். நீங்க உங்க வேலைய வந்து கரெக்ட்டா பார்க்குற வரைக்கும், எனக்கு வந்துட்டு ரிஸ்க்க மேனேஜ் பண்ணி ரொம்ப பழக்கம்" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் எது எதெல்லாம் மேனேஜ் பண்ணும் இன்சூரன்ஸ் அக்கவுண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்றா. அப்போ வந்துட்டு ஹீரோ கேட்குறான், "இந்த மாரி எங்கெங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்காதுன்னு கூட உங்களுக்கு நல்லாவே தெரியுமே" அப்படிங்கிற மாதிரி கிராஸ் கொஸ்டின் கேட்குறான். அப்ப ஹீரோயின் கேட்கிறா, "இந்த மாதிரி வந்துட்டு நான் தான் வந்து குற்றவாளிங்கிறத நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா எவிடன்ஸ் கிடைக்கலங்கிறனால தேடிட்டு இருக்கீங்க. அப்படிதானே?" அப்படிங்கிற மாரி சொல்லுவா. அப்ப வந்துட்டு இவ விடாம இவள தடுத்து தடுத்து பேசிட்டு இருக்கும்போது, ஒரு ஸ்டெப் கிஸ் பண்ற மாரி முன்னாடி வந்துட்டு, "யாருக்கும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரக்கூடாது அப்படின்னு நினைச்சேன்னா, தயவுசெய்து இப்பயே போயிடு" அப்படிங்கிற மாரி சொல்றா. "எல்லாரும் நம்மள பார்த்துட்டு இருக்காங்க" அப்படிங்கிறா. அப்புறம் அங்கேருந்து கட் பண்ணி ஹீரோ வந்துட்டு கால்ல பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி வண்டிய வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூனியர் பையன் சொல்லும்போது, சரி நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இறந்து போன பொண்ணோட கார வந்து கண்டுபிடிப்பான். அங்க பைனாக்குலர் இருக்கும். அது இல்லாம லூயின் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் கீ மாதிரி இருக்கும். ஹவுஸ் கீயா, ரூம் கீயா எதுவும் தெரியல. அடுத்த சீன்ல அந்த பார் ஓனரும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பார் ஓனர் சொல்றா, "உன்ன அஃபெண்ட் பண்ணோம்லாம் அவர் வந்துட்டு நெனச்சிருக்க மாட்டாரு. அந்த ஃபியான்சே. உனக்கு ஏதாச்சும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் குடுக்கணும்னு தான் நெனச்சிருப்பாரு. அதனால ஃபீல் பண்ணாத" அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு சொல்லிடுறா. இங்க ஹீரோ வந்துட்டு அவனோட வேலை செய்றவங்க கூட உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப வந்துட்டு அந்த ஜூனியர் பையன் வந்து, "எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன் நானு" அப்படின்னு சொல்லும்போது, "கங்கிராச்சுலேஷன்ஸ் உன்னோட ஃபர்ஸ்ட் அசைன்மென்ட்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லூயின் பேலஸோட அந்த கீ இருக்குல்ல, அத வந்துட்டு குடுத்து, "இது எந்த வீடு, எந்த இடத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்ட சொல்றான். அந்த பையனும் அத பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். அடுத்த சீன்ல ஆக்சுவலா வந்துட்டு அந்த அம்மா வந்து அந்த வீடியோ கால்ல பேசிட்டு இருந்த லேடி வந்து இன்னொருத்தவங்கள சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சாலும் வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அந்த லேடிய மீட் பண்ண வரா. அப்ப அந்த லேடி வந்துட்டு ஒரு சில பெயிண்டிங்ஸ காமிச்சு, இத வந்துட்டு ஒரு பெரிய ஓனரோட பொண்ணு வந்து பண்ண பெயிண்டிங்ஸ். இந்த வந்து அவரே வந்துட்டு ஆள வச்சு வாங்குறாரு. அதனால இத வந்து உன்னோட ஆக்ஷன் சென்டர்ல கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்ட்டு அவ சொல்றா. இதுக்கு பதிலா நீ கேட்டதோட அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்றாங்க. அந்த லேடி சொல்றாங்க, அவரோட கொரியன் நேம்லாம் எனக்கு தெரியாது. இங்கிலீஷ் நேம் வந்துட்டு ஜேம்ஸ் பேக். ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியோட சிஇஓ அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு ஞாபகம் வருது. அந்த விஐபி கிளையன்ட்டோட நேம் வந்துட்டு பேக் ஜுன் பியோங் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஒருவேள அவரா இருக்குமோ அப்படின்னு நெனச்சா அவரு தான் அப்படிங்கிறத கன்ஃபார்மும் ஹீரோயின் வந்துட்டு பண்ணிக்கிறா. பின்ன அடுத்து காமிச்சா ஹீரோவ காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் வந்துட்டு ஃபேக் பண்ணிட்டு
வரான். அவன வந்துட்டு அடிச்சு தொரத்தி விட்டுறாரு. அடுத்த டைம் வந்தேன்னா உண்மையிலே கால உடைச்சு விட்டுருவேன் அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் அவன் அந்த விஐபி கிளையண்ட்ட வந்து கூப்பிட்டு வச்சு ஒரு பெயிண்டிங்க காட்டுறா. அப்ப வந்துட்டு அந்த இந்த பெயிண்டிங் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். பார்க்கும்போது 1 மணி நேரம் அந்த பெயிண்டிங்க்கு முன்னாடியே நான் நின்னுட்டேன் அப்டிங்கிற மாரி அவரு சொல்றாரு. ஆக்சுவலா இந்த விஐபி கிளையண்ட் தான் வந்துட்டு நம்ம சீரிஸோட வில்லன்னு நெனைக்கிறேன் நானு. அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல என்ன நடக்குதுன்னா, 2 பேரும் போயிட்டு டின்னர் சாப்பிடுறதுக்காக வெளிய போறாங்க. வெளிய போம்போது ஹீரோயின் வந்துட்டு சொல்றா, "இந்த மாதிரி அந்த பீஸ் வந்துட்டு உங்ககிட்ட தானே இருக்கு. எனக்கு வந்துட்டு ஹிண்ட் கிடைச்சுச்சு. அந்த பீஸ் வந்துட்டு எங்களோட ஆக்ஷன் சென்டர்ல வந்துட்டு ஏலத்துக்கு விடுறதுக்கு நீங்க குடுங்க. உங்களுக்கு வந்து 30% வந்துட்டு நாங்க எவ்வளோ அவங்க குடுத்தாங்களோ, அத விட அதிகமா குடுக்குறோம்." அப்படின்னு சொல்லும்போது, "அப்ப நீ வந்துட்டு அதுக்காக தான் என்னைய மீட் பண்ண வந்திருக்கிற." அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். "அது வந்துட்டு நான் ரொம்ப பொக்கிஷமா பார்க்குற ஒரு பொருளு." அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்றா, "ஏதாச்சும் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருந்தாலும் சொல்லுங்க. அதுக்கேத்த மாதிரி பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்லும்போது, "டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து வெறும் நம்பரால மட்டும் உருவாக்க முடியாது. எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும்." அப்படிங்கிற மாரி நாசூக்கா ஏதோ சொல்ல வரான் அவன். அதுக்கு வந்துட்டு ஹீரோயின், "சரி உங்களுக்கு ரொம்ப பொக்கிஷமான பொருள். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன என்னங்கிறத டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துடுறா. கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. அந்த பொண்ண வந்துட்டு நெறைய இடத்துல ட்ராக் பண்ணி கடைசியா வந்துட்டு அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிறத புடிச்சிடுறாங்க. பின்ன வந்து ஹீரோவோட ஆஃபீஸ்ல காட்டுறாங்க. ஹீரோவும் அந்த ஜூனியர் பையனும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஜூனியர் பையன் சொல்றான், "இந்த மாதிரி வந்து நெறையா ஹோட்டல்ஸ் இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "எப்படி கண்டுபிடிப்பேன்னு?" ஹீரோ கேட்கும்போது, "நானே நடந்து போய் தான் கண்டுபிடிப்பேன்." அப்படின்னும்போது, 70 ஹோட்டல்ஸ் இருக்கு. 70 அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. நீ எப்படி போய் கண்டுபிடிப்ப? அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறான். அப்புறம் ஹீரோ வந்து யாரையோ மீட் பண்றதுக்காக போறான். அப்போ வந்துட்டு சிக்னல்ல இவன பார்த்து அந்த டெலிவரி பாய் ஒருத்தன் வந்து தெறிச்சு ஓடிட்டு, அவன் ஓனர் கிட்ட போயிட்டு கிரிம் ரீப்பர் வரான். கிரிம் ரீப்பர்னா என்னன்னா, சாகறதுக்கு முன்னாடி எல்லாம் டெத்ல இருக்கும்போது ஒருத்தன் வந்து உயிர கலெக்ட் பண்ணிட்டு போவான்னு சொல்லுவாங்க. அந்த மாரி சொல்றாங்க. அவன்கிட்ட சொல்லி அவனும் ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் ஃப்ராட் பண்ணவனாட்ருக்கு. அவனோட டெலிவரி பாய்ஸ வச்சு இதெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அந்த டெலிவரி பாய்ஸ்ல ஒருத்தன் வந்துட்டு அந்த வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறான். அது மட்டும் இல்லாம அந்த விட்னஸையும் வந்துட்டு கண்டுபிடிச்சு கைது பண்ணிடுறாங்க. கடைசியில பார்த்தா அது வந்துட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரனோட தங்கச்சி. அவ வந்துட்டு என்ன கேட்குறான்னா, "எனக்கு விட்னஸ் புரொடெக்ஷன் வேணும்." அப்படிங்கிற மாரி சொல்றா. அந்த சீஃப்பும் வந்துட்டு, "உனக்கு எதுவும் ஆகாம நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிறான். இந்த ஹீரோ வந்துட்டு ஒரு ஒரு வீடா போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியில ஒரு வீட்டுக்குள்ள போனா, அங்க வந்து ஒரு மினியேச்சர்ல வந்து ஒரு வீடு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின காட்டுறாங்க. ஹீரோயின் முதுகுக்கு பின்னாடி ஒரு பெரிய தழும்பு இருக்கிற மாரி காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு அந்த மினியேச்சர் வீட ஆன் பண்ணி பார்த்தா, அதுல லைட் எல்லாம் வேற எரியுது. அப்புறம் வந்துட்டு இந்த பால்கனில போய் பார்த்தா, ஆப்போசிட்லயே வந்துட்டு ஹீரோயினோட வீடு இருக்கு. இங்கே இந்த ஃப்ரெண்டோட தங்கச்சிய காமிச்சா, அவ வந்துட்டு அந்த பொண்ணு தான் கொன்னா, நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இங்க வந்து ஹீரோ வந்து ஆப்போசிட்ல ஹீரோயின பார்த்துட்டு பயங்கர ஷாக்ல நிக்கிறான். இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்துட்டு ஸ்டாக்கிங் பண்ணியிருக்கா. அந்த வீட்ல வந்து ஒரு பொருள் கிடையாது. ஹீரோயின மட்டும் பார்க்கறதுக்காக இந்த வீட்டையே வந்துட்டு விலைக்கு வாங்கியிருக்காளாட்டுருக்கு அந்த பொண்ணு. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.